நம்மில் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் படிப்பறிவோடு சேர்ந்து சவயோஜித புத்தியும் இருக்க வேண்டும். படிப்பறிவு மட்டும் இருந்தால் போதாது. அந்த அறிவை எந்த நேரத்தில் எந்த விதமாக பயன்படுத்துவது என்பதுதான் வாழ்க்கையில் வெற்றியை முடிவு செய்கிறது. சிலர் நிறைய படித்திருந்தாலும் அவர்களுடைய முடிவெடுக்கும் திறன் அல்லது செயல்படும் திறன் குறைவாக இருப்பதால் அவர்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய முடியவில்லை. அதற்கு காரணம் சமயோஜன புத்தி அல்லது அறிவுத்திறன் குறைவாக இருப்பதுதான். இப்படிப்பட்ட அறிவுத்திறனை வளர்க்கும் மிகச்சிறந்த வழிகளில் ஒன்று சிவபெருமானை வழிபடுவதுதான். முப்பெரும் தேவர்களில் ஒருவராக திகழும் சிவபெருமான் மனிதனுக்கு புத்தி, அறிவு, மன ஒருமைப்பாடு ஆகியவற்றை அருள் புரியும் கருணாமூர்த்தியாக உள்ளார். அதனால்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல யோகிகள், சித்தர்கள், பெரியோர்கள் அனைவரும் சிவ வழிபாட்டை தங்கள் வாழ்வின் அடிப்படையாக கொண்டுள்ளனர். இப்போது நாம் பார்க்க போகும் வழிபாடு மிகவும் எளிமையானது, ஆனால் அதில் உள்ள சக்தி அளவில்லாதது. இந்த வழிபாட்டிற்கு தேவையானது ருத்ராட்சம். ருத்ராட்சம் என்பது சிவபெருமானின் திருவுருவத்திலிருந்தே தோன்றிய புனிதமான மணியாக கருதப்படுகிறது. இது எத்தனை எண்ணிக்கையில் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருக்குமாறு கோர்த்தால் அதற்கான பலன் இன்னும் அதிகரிக்கும். அந்த ருத்ராட்சங்களை கோர்த்து அவற்றை சிவலிங்க வடிவில் அமைத்தால் அது ருத்ராட்ச சிவலிங்கம் என்று அழைக்கப்படும். இதனை நம் வீட்டு பூஜை அறையில் வைத்து தினமும் மனதார வழிபடலாம். யாருக்காவது கல்வியில் சிறந்த முன்னேற்றம் வேண்டுமென்றாலும், வேலைக்கான புத்திசாலித்தனம் வேண்டுமென்றாலும், வாழ்க்கையில் தீர்மானங்கள் எடுக்கும் திறன் வேண்டும் என்றாலும் இந்த வழிபாடு மிகுந்த பலனளிக்கும் என்று கூறப்படுகிறது. காலை நேரத்தில் குளித்து மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த ருத்ராட்ச சிவலிங்கத்தின் முன் அமர்ந்து சிறிது சந்தனம், குங்குமம் வைத்து நெய் தீபம் ஏற்றி ஓம் ருத்ராய நமக என்று 108 முறை மந்திரம் உச்சரிக்க வேண்டும். ஒவ்வொரு முறை உச்சரிக்கும் போதும் மனதில் நான் அறிவாளியாக ஆகிறேன், என் சிந்தனை தெளிவாகிறது, எனக்கு வெற்றி கிடைக்கிறது என்ற நம்பிக்கையுடன் உச்சரிக்க வேண்டும். அதன் பிறகு கற்பூர தீபம், தூபம் காட்டி ஆராதனை செய்து வணங்க வேண்டும். இப்படி தினமும் இந்த வழிபாட்டை தொடர்ச்சியாக செய்தால் சிவபெருமானின் அருள் நம் மனதை களங்கமில்லாமல் ஆக்கி ஒருநிலைப்படுத்தி நல்ல அறிவுத்திறனையும் புத்திசாலித்தனத்தையும் நமக்கு வழங்குவார். ருத்ராட்சம் தன்னிலேயே ஒரு அதிசய சக்தி கொண்டது. அது நம்மை எதிர்மறை எண்ணங்களிலிருந்து தள்ளி வைத்து மனதில் நேர்மறை ஆற்றலை வளர்க்கும். அதனால்தான் ருத்ராட்சம் இருக்கும் இடம் தானாகவே ஆன்மீக ஆற்றலால் நிரம்பி அங்கு அமைதியான சக்தி பாயும். அந்த இடத்தில் தியானம் செய்வது, படிப்பது அல்லது வேலை செய்வது எல்லாம் கூடுதல் ஒருமைப்பாட்டுடன் நடக்கும். இப்படி இந்த ருத்ராட்ச சிவலிங்கத்தை இறுதி நாள் வரை வழிபட்டு வந்தால் வாழ்க்கை முழுவதும் சிவபெருமானின் அருள் நம்மோடு நிலைத்து இருக்கும் என்று புரித நூல்கள் கூறுகின்றன. நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் இறுதி பலனை அளிப்பது அந்த பரமசிவனின் அனுகிரகம்தான். அதனால் நாம் தினசரி வாழ்க்கையில் சில நிமிடங்களை ஒதுக்கி இந்த வழிபாட்டை செய்யுங்கள். இதனால் உங்கள் மனம் தெளிவாகும், நினைவாற்றல் அதிகரிக்கும், படிப்பில் ஒருமைப்பாடு வரும், வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சிறிய முயற்சிதான். ருத்ராட்சங்களை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் கோர்த்து சிவலிங்கமாக அமைக்கவும், அதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கவும், தினமும் ஓம் ருத்ராய நமஹா என்று 108 முறை உச்சரிக்க வேண்டும். இதை நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் சிவபெருமானின் அருளால் பிரகாசமாகும். இதுவே ஒரு மனிதனுக்கு தேவைப்படும் உண்மையான கல்வி. அறிவு, புத்தி, சிந்தனை, சமநிலை இவையெல்லாம் சிவபெருமானின் அருளால் இயல்பாகவே நமக்கு கிடைக்கும். பரிகாரங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு துணைதானே தவிர அதுவே தீர்வைய. நன்றி.